ஏய் கேக்குதா? எங்க இருக்க? டேய், சென்னைக்கு நானே புதுசுடா, எனக்கு எப்படிடா தெரியும்? சரி, பக்கத்துல ஏதாவது இடம் இருக்க மாதிரி பார்த்து சொல்லு, கேட்டு வரேன். பார்த்துட்டேன், இந்த வரேன் இரு. எனக்கு தோன்ற மாதிரி தான் உனக்கும் தோணி இருக்கு. என்னது? பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறது. ரொம்ப தான். ஆமா, என்ன இதெல்லாம்? சென்னையில் படிக்கும் போது காலேஜில் எப்படி தான் இருந்தேன், அதான். ஓ, மறு உருவாக்கமோ? சொல்லிக்கலாம். ஆனா தாடி தாண்டா பசங்களுக்கு அழகே. சரி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லாதான் இருக்கு. எம்மா தாயே. சரி, எங்க தங்குறது? அச்சோ, மறந்துட்டேனே. ஒரு நிமிஷம் இங்கே இரு, இந்த வரேன். பேக் எடுத்துக்கோ. என்னன்னா இதுக்கு இப்ப கூப்பிடுது? சொல்றா, எப்படி இருக்க? ஏதாவது உதவினா தானே எனக்கு கால் பண்ணுவ, சொல்லு. இப்ப என்ன உதவி வேணும்? ரொம்ப பண்றானே. இல்லை, ஆளு சென்னையில் தான் இருக்கேன். சரி, இருந்துட்டு போ. அதுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்க? ஏதாவது தங்க ரூம் இருக்குமா? எது ரூம் இருக்குமாவா? இல்ல இல்ல, வீடு இருக்கா? ஒரு பொண்ணோட தங்க. பொண்ணோட தங்கவா? நான் கட்டி போற பொண்ணுதான். எது கட்டிக்க போற பொண்ணா? என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? அடே ஆளு, தப்பான கோணத்திலே யோசிக்காதடா. அந்த பொண்ணு விளாகர் மாப்ள, செலிபிரிட்டியும் கூட. சென்னையில் விளாக் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, அதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்தேன். நான் தாண்டா அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும். சரி, பேர்லாம் இல்லையா உங்க செலிபிரிட்டிக்கு? யூடியூபர்ரா, அவ பேர் கூட டீனா. அவ சேனல் பேர் கூட. அடேய், சொல்றா. எது டீனாவா? ஆமா மாப்ள, அவங்களே மாப்ள உஷார் பண்ணி வச்சிருக்க. என்னால நம்பவே முடியலடா. வீடு தானே, எடுத்துக்கோ. எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கோ, எடுத்துக்கோ. சரி சரி, தங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு மாப்ள, அந்த பொண்ணோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும்டா. அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றியா? Don't beg man, I accept the terms and conditions. We'll think about this. ஓகேவா? என்னது? அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். என்னன்னா ஹோம் லொகேஷன் ஐ வில் நோடா. ஆன்வே கமிங் சூன் மாப்ள, அந்த பொண்ணுக்கு நீ அசிஸ்டன்ட்டா இல்ல பாடிகார்டா? வா போலாம். டேய், கட் பண்ணிட்டான்டா. சரி ஓகே, என் வீட்டில் தானே தங்குவ, அவ கூட நீ எப்படி ஒன்னா இருக்கன்னு பாக்குறேன். பிரிச்சு விட்டுறாரு. வீட்டுக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த? சென்னைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். பதறாத. என்ன சென்னையில ஒரு காலேஜ் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன சொல்ற? உண்மையிலேவா? காலேஜ்க்கு கெஸ்டாவா? சத்தியமா, அதுவும் நாளைக்கு. கியூட்டே, நானும் கூட வரலாமா? ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போறியா? நீ இல்லாம எப்படா? இனிமே நான் எங்க போனாலும் என் கூடவே இருக்கிற ஒரே பலூன் நீ மட்டும்தான். தம்பி, என்ன? எனக்கும் அதாப்பா இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. யூடியூப் செலிபிரிட்டி தான் இவங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்களும் கூட. எதுக்கு? ஏன்னா அவங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. டேய், என்னடா? நீ ஊர்லயே பேண்ட் போட்டு சுத்துறாளாச்சு, இது என்ன புது கோலம்?
லே லவ் என்டர்ஸ் சேஞ்சஸ் கம்மிங்டா. ஆமா ஓ காட் ஹி ஆஸ்க்ட் சம்திங் கேட்டல நீ. ஒரே ஒரு போட்டோ எடுத்து படிச்சு எல்லா சிலபஸ் எடுத்து விடாதடா. விடுறா. என்னவா? இரு டேய் இப்போதான்டா வந்தோம், ஃப்ரெஷ்ஷா விடுறா. சொல்றோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, என் நண்பன் ஒன்னாதான் காலேஜில் படித்தோம், உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? ஐயோ வாங்க எடுக்கலாம். சரி ஓகே. சொல்றா. அடப்பாவி, நீங்களே எடுங்க. எடு. இவன் வேணுமா? ஹாய். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்டோரி போட்டு எல்லாரையும் வெறுப்பேற்ற போறேன். மச்சான் இந்தடா சாவி, பாத்துக்கோ. சரி ஓகே. பாய்டா. சரிடா. பாய் 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 மச்சான். பாய்டா. இப்போல்லாம் இந்த ஸ்டேட்டஸை வெறுப்பேற்றதுக்காகவும் மற்றவங்களை பேச வைக்கணுன்றதுக்காக தான் போடுறது போல. ஆனா ஏன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் அப்லோட் இப்படி பண்றேன். யோசிச்சுட்டா பெட்டர்ன்றேன். ஆனால் அப்படி தான் யாருமே யோசிக்கிறதில்ல. பாலா பாலா, என்ன? அந்த ரூம்ல சுவிட்ச் போட்டா லைட் ஒர்க் ஆகல. ஆமாம், நட்பு இப்போ தான் சொன்னா ஒரு ரூமில் லைட் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு. பயமாக இருக்கா என்ன? பயம் எல்லாம் இல்ல, நான் ட்ரெஸ் மாத்தணும்ல. டைமிங்ல ரொம்ப நல்ல லைன் வருது. சாரி, தெரியாம அது மன்னிச்சுக்கோ. சரி, டோர் கொஞ்சம் திறந்த மாதிரியே இருக்கட்டும். சரி. இருக்கிற வெளிச்சத்துல நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி. அப்புறம் நீ? நான் வெளியில இருக்கேன். வேற வழி இல்ல. ஹே கியூட், ஒன்னு கேட்டிருந்தல. என்னது? கை காட்டு. சிந்தால் சோப்பு, அப்புறம் மிச்ச காசு. பாத்ரூம் ஷெல்ஃப்ல ஷாம்பு வச்சிருக்கேன். அப்புறம் தண்ணி வரலன்னா குரல் கூட மோட்டர் போட்டு விடுறேன். சரி. வேற என்ன கேட்டா? இல்ல, என்ன நானே கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். குளிச்சுட்டு வா. உத்தரவேஜமா? என்னாச்சு? என்னாச்சு? ஒரு நிமிஷம். முடி மாட்டிக்கிச்சு. முடி மாட்டிக்கிச்சு. நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். பண்றேன். ஒரு நிமிஷம், நான் எடுக்கிறேன். உயிருள்ள வரையில் என் உயிர் உறவும் நீதானே. உன் விரல்களின் இடையில் என் விரல்கள் கோர்க்க வந்தேனே. உன் விழிகளின் ஓரத்தில் விழுந்து விட்டேன். வாழ்ந்திடவா சாய்ந்திடவா? உன் இதழ்களின் நடுவில் நின்று விட்டேன். முகில் போலே மையல் கொண்டு வா. தேனே தேனே என் நெஞ்சில் நீதானே. தேனே தேனே உன் மாமன் நான் தானே. உயிருள்ள வரையில் என் உயிர் உறவும் நீதானே. உன் விரல்களின் இடையில் என் விரல்கள் கோர்க்க வந்தேனே. வழி துணையா வருவேன் நானே. கண்ணே உன்னை நான் காத்திடுவேன். வயலோரம் விளைஞ்சவன் நீயோ. வண்டி கட்டி உன்னை தூக்கிடுவேன். திமிராத்தான் பேசுற நீயோ. காதல் மட்டும் மறக்கிற ஏனோ. கதை ஓட்டி நெருங்குற நானோ. காலம் முழுக்க நீ வேணும். ஒதுங்காம இடிக்கிற நீயோ. உடையாம நொறுங்குற நானோ. வழி மாறி போனவனா. கட
வந்தேனே உன் விழிகளின் ஓரத்தில் விழுந்து விட்டேன் வாழ்ந்திடவா சாய்ந்திடவா உன் இதழ்களின் நடுவினில் நின்று விட்டேன் முகில் போலே மையில் கொண்டு வா தேனே தேனே என் நெஞ்சில் நீதானே தேனே தேனே உன் மாமன் நான் தானே உயிருள்ள வரையில் என் உயிரும் உறவும் நீதானே உன் விரல்களின் இடையில் என் விரல்கள் கோர்க்க வந்தேனே பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா. இன்னும் 2 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணு. என்னடி எங்க அண்ணன் கால் பண்றாரு. பேசு ஒரு நிமிஷம். பேசுடி. சொல்லுண்ணே. என்னம்மா ஈவெண்ட் நேத்தே முடிஞ்சிச்சுல, இன்னைக்கு ஊர்ல இருப்பேன்னு பார்த்தேன். இல்லண்ணே, எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு. ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறதா சொன்னல, அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்கண்ணே. நீ சந்தோஷமா இருந்தா அண்ணாக்கு எப்பவும் சந்தோஷம்தாம்மா. அந்த தஞ்சாவூர் பையன் உன் கூட சென்னையில் தான் இருக்கானா? இல்லண்ணே, அவர் ஏன் கூட இல்லண்ணே. அவரா? சரிதான். நீ ஆசைப்பட்ட எதையும் சின்ன வயசுலேருந்து நான் வேணான்னு சொன்னதே இல்லைம்மா. இப்போ நீ பார்த்து வச்சிருக்க அந்த பையனையும் சரி. எனக்கு நீ நல்லா இருக்கணுமா, அவ்வளோதான். நாளைக்கு எந்த கஷ்டமான சூழ்நிலையும் என் தங்கச்சி இருந்து அதை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி உன் அண்ணன் நினைக்கிறேன்ல, இதே என்னமோ நீ பார்த்து வச்சிருக்க அந்த பையன்கிட்டயும் இருக்கணும். என்ன புரியுதா? அண்ணே, பக்கத்துல அவர் இருக்காரு, ஃபோன் கொடுக்குறேன், பேசுங்க. நீ இல்லைன்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் கூட தான் இருக்காங்க. பேசுவோம், அப்புறம் பேசுகிறேன். பாசமலர் சிவாஜி கணேசன் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என் அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா முதல் தடவையா நான் அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் அவன் வாயால சொல்லி கேக்குறேன். இல்ல உங்க அண்ணன் அன்னைக்கு நடந்த சண்டையில என்னோட மாஸ் பர்சனாலிட்டி பார்த்து விழுந்துட்டான், வேற ஒண்ணும் இல்ல. பொது முறையில பேசும்போது மட்டும் அவரு, தனிப்பட்ட முறையில பேசும்போது வாடா படாவா. சூப்பர் செலிபிரிட்டி. எங்க போய் முடிய போதோ. கீழே இருப்பேன்னு பார்த்தேன். இது நான் யாரோட பத்திரிக்கை? போட்டோ எடுத்தானே உன் ஃப்ரெண்டு சூர்யா தானே? ஆமா. அவங்க அண்ணா கல்யாணமா, கண்டிப்பா வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனோம். நான் எனக்கு கொடுத்தானா பாத்தியா? எனக்கு இந்த 2 நாள் சென்னையில, அதுவும் உன் கூட, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. நாளைக்கு கிளம்ப போறத நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்குடா. அத கொடு. பொண்ணு பேரு லதா பாண்டி. அப்பா, எனக்கு ஒரு கேள்விடா. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரு என்னவா இருக்கும்னு நினைக்கிற? பொண்ணு பேரு புருஷன் பேரு பின்னாடி சேரும்ல.
டீனா பாலகுமார். கரெக்ட். சரி, உன் பேர் என்னவா இருக்கும்? மை செல்ஃபா? இந்த அம்மா, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியுது. அதெல்லாம் கரெக்ட் இல்லை. ஏன் பசங்க உங்க பேருக்கு பின்னாடி பொண்டாட்டி பேரை வைக்க மாட்டீங்களோ? இது ஆசையாக கேட்குறது டீனாவா இல்லை செலிப்ரிட்டியா? போடா. இந்தாம்மா, கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. பாலா டீனா ஸ்ட்ராவியா நல்லாவா இருக்கு? எதுக்கு இவ்வளவு கூச்சம்? பொண்டாட்டியோட பேர் தானே. நல்லா இருக்கு இல்லன்னுலாம் மாத்த வேண்டாம். உன் மனசுக்கு தோணுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். இது ஓகே. நாளைக்கு ஒரு வேளை உன்னை டிவோர்ஸ் பண்றனா கூட என் பேரு டீனா பாலகுமார்னு தான் டிவோர்ஸ் ஷீட்ல இருக்கும். வாழ்றத பத்தி பேசுவோமா ப்ளீஸ்மா? சரி, இருக்கிற கொஞ்ச நேரத்தை இன்னும் ஞாபகார்த்தமா மாத்திரலாமா? ஆமா, என்னம்மா ஃபுட்டேஜ் போதுமா? இன்னும் கடைசியா நடக்கணும். என்னம்மா? ஆமா, நம்மள பத்தி பேசி ஷூட் பண்ண போறோம். ரொம்ப பர்சனலா இத ரிலீஸ் பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவ? அதான் குடிச்சிருக்குமே. கேமரா ரெக்கார்ட்ல தான் இருக்கு. நார்மல் மைக் இல்ல, ஆனா ஸ்பீக்கர்ஸோட மைக்ல தான் பேச போறோம். அப்பதான் அங்க கேக்கும். எதை பத்தி பேச போறோம்? நம்ம மனசாட்சி கிட்ட பேச்சு கொடுத்து பேசுனா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி உனக்கு என்ன தோணுதோ அத கேமரா பார்த்து பேசு. இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு தானே சொல்ல வர. ஆனா உன்னை கட்டிக்க போறவ தானே உன் பக்கத்துல இருந்து கேட்க போறா. சோ அப்படி நினைச்சுக்க வேணாம். அப்ப நீயே போய் ஆரம்பி. Hey, that is the speaker mode. ஹலோ. என்ன இவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு எனக்கு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு காரணமானவன் நான் கட்டிக்க போற பையன் தான். நான் தான். ஹாய். இது மூலமா எனக்கு இன்னொரு பெரிய ஆசை தோணுது. எட்டினா எங்க இருக்க? ஏர்ம மாடு எங்க ஊர் சுத்துற? மூதேவி இல்ல வீட்டுக்கு வரல. இப்படி கூப்பிட்டதெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி என் பேரை மேடையில் அறிவிக்கிறாங்க. And the award goes to Miss Tina. மேடையில் என்ன எல்லாரும் வரவேற்கும் போது ஆரம்பம் முழுக்க சத்தம். அந்த அவார்டை என் கையில கொடுக்கும் போது அரங்கத்துல இருக்கிற மொத்த கரகோஷமும் இன்னும் அப்போ இந்த அவார்டை என் புருஷனுக்கு தான் டெடிகேட் பண்றேன்னு சொல்லுவேன்.
சூப்பர்மா. நீ சிரிச்ச முகத்தோட சாலிச்சவும் கொண்டாட்டிய பார்த்துட்டே இருப்ப. தேங்க்யூ. இப்போவே புள்ள இருக்குது அம்மா அப்பா. நீ உன் எதிர்கால வாழ்க்கையோட கனவை பற்றி சொல்லிட்ட. நான் என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த இழிவு பற்றி சொல்கிறேன், கேளு. என்னடா சொல்ற? எனக்கு 2 வயசு ஆனப்போ நான் 2 வயசாக இருந்தப்பவே எங்கள் அம்மா இறந்துட்டாங்களாம். எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்ததும் இல்லை. நான் வளர்ந்தது படித்தது எல்லாம் எங்கள் சித்தி வீட்டில் தான். அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே அவங்களாலேயும் என்னை பார்த்துக்க முடியலன்னு ரொம்ப நாசுக்காக சொல்லி என் சித்தப்பா வீட்டிலேருந்து அனுப்பி விட்டாங்க. நிறைய தடவை பெற்றவங்க அவங்க பசங்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதும், பெரிய பெரிய வீட்டில் வாழ்கிற மனுஷங்களை பார்க்குறதும், அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த வழி என் மனசை இன்னும் பாரமாக்குச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தஞ்சாவூர் பெரிய கோயில் வாசலில் 3 நாள் உட்காந்துட்டு இப்படியே இருந்தால் இது வரைக்கும் படித்த படிப்புக்கும் பொறுத்துக்கிட்ட வாழ்க்கைக்கும் அர்த்தமே இருக்காதுன்னு அங்கங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு மெரிட்டில் பாஸ் பண்ணி சென்னையில் இருக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என் மொத்த படிப்பையே முடித்தேன். வளவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி நான் மறுபடியும் ஊருக்கு போகும்போது அப்பா பேர் தெரியாத புள்ள, அம்மா இல்லாமல் வளர்ந்த புள்ளன்னு இன்னுமே என் வார்த்தையில் குத்திட்டே தான் இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணேன், ஒரு நாள் இந்த ஊருக்குள்ளே நான் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையிலையும் செல்வாக்கான வாழ்க்கையையும் வாழணுன்ற வெறி எனக்குள்ளே இப்போ வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்குது. அதுக்கு இறங்கி உழைக்கவும் தயாராக இருக்கு. எனக்குள்ளே இருக்க அன்பான ஒருத்தனை இழந்து நிற்கும் போது தான் போகிற போக்கில் நான் உன்னை பார்த்தேன். என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாலம் நீயும் தான். என்னை நீ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் சரி எடுத்து அணைச்சிக்கிட்ட. உன் மூலமாக கிடைக்கிற இந்த அன்பு எனக்கு காலத்துக்கும் வேணும். அவ்வளோதான். ஹே பாலா, ஒரு 2 நிமிஷம் நான் தனியாக விடு ப்ளீஸ். மற்றவங்க கிட்ட யாரையாவது பற்றி விசாரிக்கும்போது எல்லாருக்கும் நல்ல விதமாகவும் சரி இல்லை அவங்க இஷ்டத்துக்கும் சரி அருமையாக சொல்ல தெரியும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட மனிதர்னு நம்ம கிட்ட கேட்கும்போது தான் சொல்ல வாயே வராது. டீனா பாலகுமார், உங்ககிட்ட நான் சொன்னது வரைக்கும் உண்மைதான். ஆனால் சொல்லாதது, உனக்கு தேவை இல்லாதது, யாருமே பெருமை மேலே பொல்லாததுன்னு இன்னும் அதிகமாக இருக்கு. தாமதமாக தெரிஞ்சுக்கோ. சிறு வயசுலேருந்து நான் அன்பாக நினைக்கிற எல்லா விஷயமும் என்னை விட்டு சுமூகமாக போகிறப்போ ஒரு நாள் நீயும் வளர்ந்துட்டனா என்னை கண்டுக்காமல் கூட போயிடலாம். ஒரே ஒற்றுமை என்னன்னா, நீ நானும் யோசிக்கிற விஷயம் ஒன்று தான், பெரிய ஆளாகணும். ஆனால் யோசிக்கிற விதத்தில் நீ வேற நான் வேற. இப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்குமேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கேருந்து என் தகுதியை ஓ மூலமாக வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம் நீ வளர்ந்து காட்டுற. யூட்டே, ஐ லவ் யூ as always.